வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. சிக்கன் 65 கொத்து பரோட்டாமா, கொத்து பரோட்டா. நீங்கள் இதுவரைக்கும் சுவைத்திடாத புதிய சுவையில் சிக்கன் 65 கொத்து பரோட்டா. நீங்க சிக்கன் 65 தனியா சாப்பிட்டுருப்பீங்க, கொத்து பரோட்டாவை தனியா சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ரெண்டையும் சேர்த்து மொத்தமா கொத்தி கொத்து பரோட்டா, சிக்கன் 65 கொத்து பரோட்டா. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. சிக்கன் 65 கொத்து பரோட்டாமா, சிக்கன் 65 கொத்து பரோட்டா. வாங்க ஓனர் வாங்க. சிக்கன் 65 கொத்து பரோட்டா வாசனை உங்க வீட்டுக்கு வந்துச்சோ? அப்படிலாம் எதுவும் வரல, சும்மா தான் காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓனர், காத்து என்ன என் கடையிலேயே வித்துக்கிட்டு இருக்கு? உங்க வீட்டுக்கு வெளியே வந்துனாலே நல்லா காத்து வரும். காத்து வாங்க வந்தேன்னு போய் சொல்லாங்க ஓனர். சிக்கன் 65 கொத்து பரோட்டா வாசனை உங்க வீட்டுக்கு வந்திருக்காதான் ஓடோடி வந்திருக்கிய. சரி ஓனர், வந்தது ரொம்ப சந்தோஷம். எத்தனை பார்சல் போடணும்? இந்த வியாபாரம் எவ்வளவு? ஓனர், ஏகப்பட்ட செலவாகி போச்சு ஓனர். புதுசா கடையை ரெடி பண்ணதுனால ஏகப்பட்ட செலவு பார்த்துக்கிடுங்க. இந்த கொத்துற கரண்டி அது இதுன்னு வேற வாங்கிவிட்டேன். அதனால 20,000 செலவாகி போச்சு ஓனர். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இல்ல ஓனர், நீங்க தானே வியாபாரம் எவ்வளவுன்னு கேட்டிய. ஆமா கேட்டேன். உன் கடை எவ்வளவுன்னு கேட்டணும். நீ வித்துக்கிட்டு இருக்க வியாபாரம் எவ்வளவுன்னு கேட்டேன். ஓஹோ, இதை கேட்டீங்களா? ஒரு சிக்கன் 65 கொத்து பரோட்டா 100 ரூபா ஓனர். அடேங்கப்பா, 100 ரூபாயா? என் தம்பி கொத்து பார்த்தா எனக்காவது என் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வருவான், கம்மியா தான் சொல்லுவான். நீ என்ன அதிகமா வித்துக்கிட்டு இருக்க? நீ கடைக்கு செலவு பண்ணி 20,000 இதுல சம்பாதிச்சிடலான்னு பாக்குறியோ? இல்ல ஓனர், அப்படிலாம் இல்ல. சிக்கன் வாங்கியிருக்கேன், பரோட்டா செஞ்சிருக்கேன், சால்னா செஞ்சிருக்கேன், சிக்கனை பொரிக்க எண்ணெயை ஊத்திருக்கேன், மசாலா போட்டிருக்கேன், எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா ஓனர்? அதனால தான் 100 ரூபா வச்சு வித்துக்கிட்டு இருக்கேன். வெறும் 100 ரூபா தானே, நான் என்ன 1 கோடி ரூபாய சொல்லிவிட்டேன். இவ்வளவு ஷாக்காவறிய? சரி சரி, ஒன்னு 50 ரூபா போட்டு 4 கட்டு. விடிய விடிய ராமாயணம் கேட்டு விடிஞ்ச பிறகு என்னமோ கதை சொன்ன மாதிரி இருக்க. போங்க ஓனர், ஒன்னு 100 ரூபா சொன்ன பிறகு 50 ரூபாய்க்கு கட்டுனா என்ன அர்த்தம்? 50 ரூபாய்க்கு வேணா வெறும் பரோட்டா வேணா கட்டி தரேன் ஓனர். 5 பரோட்டா வர வாங்கிட்டு போறீங்களா? வெறும் பரோட்டா வாங்கிட்டு போய் ஆளுக்கு ஒண்ணு கட்சியில் கேட்க, அதுவே ரப்பர் மாதிரி இருக்கும். ஓனர், என்கிட்ட பார்த்தாலும் அப்படி இருக்காது ஓனர், பஞ்சு மாதிரி இருக்கும். அப்படியே நாக்கில் வச்சிருந்தாலே கரைஞ்சி தொண்டைக்குள்ள போயிடும். ஆமா, பாவம் எப்படி செஞ்சிருப்பான்னு எங்களுக்கு தெரியும். சரி ஓனர், 100 ரூபா தான் ஒரு சிக்கன் 65 கொத்து பரோட்டா. எத்தனை பார்சல், எத்தனை சாப்பிட போறிய? உன் கடையில டேஸ்ட் நல்லா இருக்குமே தான் வந்து தொலைக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா வேற கடைக்கு போயிருவீங்களோ? வேற கடைக்கு எங்க இருந்து போறது? நீ தான் கடை போட்டு இழுத்துறியே. எப்ப கடை போட்டாலும் ஓனர் வராவலன்னு ஒரு நாள் குறைச்சி தந்ததும் கிடையாது. ஆனாலும் உன் கடையிலே வந்து நானும் எல்லா சனமும் வந்து உழுதுல்ல, அதனால தான் விலையை கூட்டி கூட்டி வித்துக்கிட்டு இருக்கா. ஓனர், ரொம்ப கம்மியாக தான் வித்துட்டு இருக்கேன் ஓனர். வெளியெல்லாம் போய் கேட்டு பாருங்க, ஒரு கொத்து பரோட்டா 150 ரூபா இருக்கும். அதுவும் சிக்கன் 65 வேற போட்டு கொத்துறேன். எனக்கு வேலையே எவ்வளோ இருக்கு தெரியுமா ஓனர்? பரோட்டாவுக்கு மாவு பசியணும், அதை போட்டு அடிக்கணும், அதை போட்டு துவைக்கணும். காயப்படணுங்கிறத விட்டுட்டி, அதையும் சொல்லு. ஓனர், நான் என்ன துணியா துவைச்சிட்டு இருக்கேன் பரோட்டா ஓனர். அதுக்கப்புறம் அதை தட்டி அடுப்பில் போட்டு ஒன்று ஒன்றா சுட்டு எடுக்க வேண்டியிருக்கு. அப்புறம் சிக்கனுக்கு மசாலா தடவி வச்சு அதை பொரிச்சு எடுக்க வேண்டியிருக்கு. எலும்பு எல்லாத்தையும் அள்ளி போட்டு சால்னா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு எவ்வளவு தக்காளி வெங்காயம் வெட்டினேன் தெரியுமா? எவ்வளவு மசாலா அரைக்கணும் தெரியுமா? அது மட்டும் செஞ்சுட்டா போதுமா? எல்லாத்தையும் பிச்சு போட்டு கொத்த வேண்டி இருக்குது. அதுக்கே எனக்கு ஒரு தனி சக்தி வேணும். இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு ப்ராடக்ட் உங்க கையில வரும். என்னது ப்ராடக்டா? அது வந்து புட்டு ஓனர், புட்டு புட்டு. இது பரோட்டான்னா இப்ப புட்டுங்க. அது வந்து புட்டு ஓனர், சாப்பாடு சாப்பாடு. புட்டு சாப்பாடு பரோட்டான்னு சொல்லு. உன் இஷ்டத்துக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு பேரை வை. நல்லா இல்லாம மட்டும் இருக்கட்டும், அப்ப பாத்துக்கிட்டே உன்னைய. ஓனர், அதெல்லாம் சூப்பரா இருக்கும் ஓனர். 3 பார்சல் கட்டு போதும். ஓனர், 3 போதுமா? முன்னாடிலாம் நிறைய வாங்கிட்டு போய் ஓனர், இப்பெல்லாம் 1 2 3ங்கிறிய. எங்க அம்மா இதெல்லாம் திங்க மாட்டா. எனக்கும் என் தம்பிக்கும் என் பிள்ளைகளுக்கும் தான். எங்க அம்மா மதியம் செஞ்சது ஏதாவது இருந்தா சாப்பிட்டுக்கிடுவா. என் பிள்ளைகளு ஆளுக்கு பாதி தான் சாப்பிடும். நான் ஒண்ணு என் தம்பி ஒண்ணு சாப்பிடுவோம். 3 போதாதோ? ஓனர், உங்க புருஷன் இருக்காருல? அவர் என்ன என் கூடவே கிடந்து கும்மி அடிக்காரு உன் புருஷன் மாதிரி? ஓனர், என் புருஷனே இப்பதான் வந்திருக்காரு, கண்ணு படாங்க ஓனர். ஆமா, கண்ணு மாடெல்லாம் போறியாவ. என் புருஷனே அவர் வீட்டுல இருக்காரு. அவருக்கு ஒண்ணு வாங்கிட்டு போய் நான் யார்ட்ட கொடுக்குது? நான் என்ன பார்சல்ல அனுப்புவேன். எனக்கு 3 மட்டும் போதும், அதை மட்டும் கட்டிட்டா. இருக்கட்டும் ஓனர், 4வது வாங்கிடுங்களா? ஏன் 4 வாங்கினா ஏதோ ஆஃபர் கொடுக்குறியோ? ஆப்பரம் இல்லை, ஒரு ஆப்பே இல்லை ஓனர். ஒரு 500 ரூபாய்க்காவது வியாபாரம் வாங்குவீன்னு நினைச்சேன். சரி, ஒரு 100 குறைச்சி 400 வாங்கிடுங்க ஓனர். 300 ரூபாய் ரொம்ப அதிகம். சரி, என்னைக்காவது ஒரு நாள் தானே வாங்கியோ ருசியா சாப்பிடுமே தான் வாங்க போறேன். 3 போதும் கட்டிட்டா. சரி ஓனர், ஒரு நிமிஷம் இருங்க, கட்டி தரேன். நல்ல சூடா உடனே போட்டு கொத்தி கட்டு. சரிங்க ஓனர், கொஞ்ச நேரம் உட்காருங்க. நல்ல மனமா இருக்கு, சாப்பிடக்கு நல்ல டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு பிடி பிடிச்சிருவோம். ஓனர், பரோட்டா பத்தி சொல்லு ஊத்தாங்க ஓனர்.
உங்களுக்கு தான் கட்டி இருக்கேன். உங்களுக்கு நீங்க கொறி போட்டு வயிற்று வலி வந்துட போகுது. ரொம்ப புதுசா தான் இருக்கு. ஆமா ஓனர், சொல்லு ஊத்துற மாதிரி பாக்குறீங்களா? நான் சாப்பிட்டு தானே நான் பார்த்தேனே. வா பாரு ஒழுங்கா இருக்கட்டும். ஓனர், நான் கடைக்காரி ஓனர், நான்லாம் கொறி போட மாட்டேன். எனக்கு வியாபாரம் நடந்தா போதும், சாப்பிடி பூரா நல்லா இருக்கும்னு வேண்டிட்டு தான் கடை வச்சிருக்கேன் ஓனர். அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பார்சல கட்டி நான் வீட்டுக்கு போட்டோம். ஆ சரிங்க ஓனர். என்ன கேள்வி இது மீன்காரி, சாப்பிட்டுட்டீங்களா? இல்ல வானரி, எனக்கு முன்னாடியே குழந்தை பிள்ளை கடைக்கு வந்துட்டீல்ல, அதான் பார்சல் வாங்கிட்டீங்களா இல்ல சாப்பிட்டுட்டீங்களான்னு கேட்டேன். நான் சாப்பிட்டுட்டேன். என்ன ஜீவா பார்சல் வாங்கிட்டு போன? என்ன ஜீவா? இல்ல வானரி, உங்ககிட்ட எப்படி டேஸ்ட் இருக்குன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கிட்டு போவேன். ஓ, இல்லனா வாங்க மாட்டியா? இல்லனாலும் வாங்குவேன் வானரி. நல்லா இருக்குன்னு சொன்னா ரெண்டு வாங்கிட்டு போவேன். நல்லா இல்லன்னு சொன்னா ஒன்னு வாங்கிட்டு போவேன். நல்லா இல்ல, நான் சாப்பிடவே இல்ல. வாங்க பேரு. வானரி, குழந்தை பிள்ளை கடையில நல்லா இல்லாம இருக்குமா? எதுக்கு இப்படி சாப்பிடாமலே சொல்றீங்க? தெரியுதுல மீன்காரி, பிறவி இருக்க நீ சோதிக்க. இல்ல வானரி, இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாங்கலாமேன்னு பார்த்தேன். கேட்டுட்டாலாம் வாங்கிட்டு போ. வந்துட்டா, நானே பார்சல் தான் வாங்க போறேன். கேள்வி பாரு கேள்வி. ஓனர் இந்தாங்க ஓனர், உங்க பார்சல் 300 ரூபா தாங்க. ரூபா என்ன, நான் என்ன மடியிலே வச்சுட்டு தெரியும். வீட்டுக்கு வரும்போது கேளு தாரேன். ஆ சரி ஓனர், 300 ரூபா ஞாபகம் வச்சுடுங்க, பிறகு வந்து வாங்கிக்கிடி. சரி சரி. வானரி, உங்க தங்கச்சிக்கு ஒரு பார்சல் சேர்த்து வாங்கிட்டீங்களா? நான் வாங்க போறேன்னு உன்கிட்ட சொன்னேன் மீன்காரி. இல்ல வானரி, வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன். நான் வாங்கல, நீ வாங்கிட்டு போய் தங்கச்சி கொடு. வானரி, என் மர்மவ இதெல்லாம் விரும்ப மாட்டா வானரி. வீட்ல என்ன இருக்கோ அதுதான் என் மர்மவ திங்க விருப்பப்படுவா. வேலி பண்டங்கள் வாங்கினா நானும் என் மவளும் மட்டும் தான் சாப்பிடுவோம். வீட்ல வேற யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க வானரி. அதனால தான் நீங்க வாங்குற பார்சல் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு நான் வாங்காம வந்துடலாமான்னு பார்த்தேன். ஓஹோ, நீ திங்கக்கு இப்படியே கதை விடுறிய கதை. மரியாதை என் தங்கச்சிக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு போய் கொடுக்க. நான் போன் போட்டு அவட்ட கேப்பேன். குடுக்கேன்னு வச்சுக்க, 3 முடிய ஆஞ்சி விடுவேன். நெட்ட மாதிரி திங்க மாட்டேன்னு சொல்லிய பிள்ளைட்ட போய் தின்னுமான்னு கொண்டு போய் கொடுக்க முடியுமா? நீயே சொல்லு. என் மர்மவ வெளி பண்டங்களை விரும்பவே மாட்டா. வீட்டுல என்ன இருக்கோ அததான் சாப்பிடணும்னு பிரியப்படுவா. பழைய கஞ்சி கிடந்தாலும் சரிம்மா, அததான் சாப்பிடுவா. இல்ல மீன்காரக்கா, நம்ம கடை சாப்பாடுனாலே டேஸ்டா இருக்கும், நீங்க தான் சொல்லி சொல்லி கொடுக்கணும். வீடியோலாம் போடுறிய, வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? நிரோஜாக்கும் ஒன்று வாங்கிட்டு போய் கொடுங்க, சாப்பிட்டு பார்த்தா திரும்ப திரும்ப கேட்பா. இது ஒன்றும் கடையில் வாங்குற மாதிரி இருக்காது மீன்காரக்கா, வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்கும். அதனால நிரோஜாவுக்கு நீங்க தான் சொல்லி வாங்கி கொடுக்கணும். வெறும் 100 ரூபா தான் மீன்காரக்கா. சரி, உங்க மகன் வீட்டில் தானே இருப்பான்? ஓ அப்படியா, சரி சரி. இருங்க மீன்காரக்கா, 5 நிமிஷத்துல கட்டி தரேன். ஆமா மீன்காரக்கா, சால்னா உண்டு. அதெல்லாம் கட்டிடுவேன். மீன்காரக்கா, நம்ம கடை போட்டா அப்படி இல்லை, சும்மா வாயில் எடுத்து வச்சாலே அப்படியே உள்ள போயிடும். நாவில் கரையும் சுவையில் நம்ம கடை சிக்கன் 65 கொத்து பரோட்டா. சரி மீன்காரக்கா. என்னத்த குழந்தை பிள்ளை கடை பக்கம் போனே. சிக்கன் 65 கொத்து பரோட்டா போட்டிருந்தா. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாம்மா உனக்கு சேர்த்து ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்கம்மா, நீயே கண்ணுமணி பிள்ளையும் போய் சாப்பிடுங்க. எப்படியே நீ வீட்ல உள்ளத சாப்பிடான்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நல்லா இருந்துச்சா? அதாம்மா உனக்கு சேர்த்து ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அத்தை, உங்களுக்கு? நானே எப்பவுமே சாப்பிடுவேனே. நீ தான் சாப்பிட்டதே கிடையாது. வேண்டாம் வேண்டாம்னு எப்பவுமே சொல்லிடுவா. வீட்ல இருக்கதே சாப்பிடுவேம்மா. இன்னைக்கு நீ சாப்பிடுமா? சரி அத்தை. நீராஜம்மா, வீட்ல சமைச்சது அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன் அத்தை. கண்மணி, வாங்கிட்டு வா, நம்ம போய் சாப்பிடலாம். சரி அண்ணி. ஏம்மா தாமா, நானே அண்ணி சாப்பிட போறோம். சரிம்மா, போய் சாப்பிடுங்க. அண்ணி வாங்க, நம்ம போய் சாப்பிடலாம். சரி கண்மணி. என்ன தீதி இப்படி ஆயிப்போச்சு? நான் நீராஜாவில எப்பவுமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுங்கிறதுனால இந்த தடவை வேண்டாம் தான் சொல்லுவான்னு நினைச்சேன். அதனால தான் அவளுக்கு வாங்கிட்டு வரல. இதையும் வேண்டாம் சொல்லிடுவா, நம்மளே சாப்பிடலாம்ல நினைச்சேன். இன்னைக்கு என்னடானா அதிசயமா
வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க. கொத்து பரோட்டாமா கொத்து பரோட்டா. சிக்கன் 65 கொத்து பரோட்டாமா. சிக்கன் 65 கொத்து பரோட்டா. இதுவரை நீங்க சுவைத்திடாத புதிய சுவையில் சிக்கன் 65 கொத்து பரோட்டா. நெட்டமாடிமா வாசனை ஆளை தூக்குது. சிக்கன் 65 கொத்து பரோட்டாவா? ஆமா பாட்டி, சிக்கன் 65 கொத்து பரோட்டா. சிக்கன் 65 தனியா சாப்பிட சூப்பரா இருக்கும். பரோட்டாவும் சால்னாவும் சாப்பிட பிரமாதமா இருக்கும். ஏக்கா கொத்து பரோட்டாவும் தனியா சாப்பிட சூப்பரா இருக்கும். ஆனா இது 3 மிக்ஸ்டு. அப்போ டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்ல, அல்ல போகுது. ஆமாடா தங்கச்சி, நினைக்கும் போதே உடனே சாப்பிடணும் போல இருக்கே. ஏக்கா 2 பிளேட் சொல்லுங்க, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போவோம். ஆமா, என் பேரன் வேற அடிபட்டு கிடக்கான். அவனுக்கும் ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்கணும். ஏக்கா உங்க பியாரனுக்கு நீங்க வாங்கிட்டு போய் கொடுத்தா அவன் எப்படி பொண்டாட்டி மேல பாசமா இருப்பான்? ரூபி ஏதாவது செஞ்சு கொடுக்கட்டோம்க்கா, அதான் நல்லது. அப்பதானே பொண்டாட்டியோட அருமை என்னன்னு புரியும் உங்க பியாரனுக்கு. நீங்க எதுவுமே வாங்கிட்டு போய் கொடுக்காதங்க. முக்கியமா உங்க மருமவளை எதுவுமே கொண்டு போய் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வைங்க. சரிம்மா தங்கச்சி, நீ சொல்றதுதான் கரெக்ட். நம்மளே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அவனுக்கு பொண்டாட்டி மேல பாசமே வராது. அந்த பிள்ளை அவனை நல்லா பாத்துக்கிட்டாதான் அவனுக்கும் அவளை பிடிக்கும். ஆமாக்கா, அவிய விஷயத்துல தலையிடாதங்க கொஞ்ச நாளைக்கு. என்னதான் நடக்குன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாப்போம். சரிம்மா தங்கச்சி. நெட்டமாடிமா 2 பிளேட்டு சிக்கன் 65 கொத்து பரோட்டா தந்துடுமா? என்னது 2 பிளேட் மட்டும் தானா? பார்சல் வேண்டாமா? ஏலா சாப்பிட்டுட்டு வந்து ஒரு பார்சல் வாங்கிக்கிட்டேன். ஒன்னும் இல்ல, 2 பார்சல். புழுக்க வீட்டுல என்ன சமைச்சிருக்கான்னு தெரியல. அவளுக்கு கொடுக்காம சாப்பிட்ட திருப்தியே இருக்காது. அதனால எனக்கு 2 பார்சல்மா. தங்கச்சிமாக்கு 1 பார்சல். இப்போ எங்களுக்கு 2 பிளேட்டு சிக்கன் 65 கொத்து பரோட்டா. சரி பாட்டி. ஏலா டக்குன்னு போடு, சாப்பிடுற ஆர்வம் வந்துட்டு. சரி பாட்டி, சொத்த நேரத்துல போட்டுருவேன். தங்கச்சிமா, இங்க நிறைய டேபிள் போட்டு வச்சிருக்கா, இங்கே உட்காந்து சாப்பிடலாமா? மரத்தடிக்கு போவாண்டா. சரிங்கக்கா, இதுலயே உட்காந்து சாப்பிட்டுட்டு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். நான் போய் கிளவுனாட்ட கொடுத்துட்டு வரேன். நீங்க உங்க பியாத்திட்ட கொடுத்துட்டு மரத்தடிக்கு வந்துருங்க. ராத்திரி வரைக்கும் அங்கனே உட்காந்து கதை விட்டுருவோம். சரிம்மா தங்கச்சி. பாட்டீஸ் இந்தாங்க. தாமா, வாசனை பிரமாதமா இருக்கே. பாட்டி வாசனை மட்டும் இல்ல, டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, அப்ப தெரியும். சரிம்மா, நீ சமைச்சாலே எல்லாமே டேஸ்ட் தான். நாங்க இதுல உட்காந்து சாப்பிடியோம். நீ பார்சலை கெட்டுமா? சாப்பிட்டுட்டு ரூபாயை தந்துட்டு பார்சல் வாங்கிட்டு போறோம். சரி பாட்டி, உட்காந்து சாப்பிடுங்க, நான் கட்டி வைக்கேன். தங்கச்சிமா வாடா. சரிங்கக்கா. சிக்கன் 65 கொத்து பரோட்டாவா? ரொம்ப சூப்பரா இருக்கு. சௌமி இன்னும் சாப்பிட்டே பார்க்கல, அதுக்குள்ள சூப்பரா இருக்குங்க. பேரே அமேசிங்கா இருக்கு. அதான் சாப்பிடாமலே சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். ஆமா, சிக்கன் 65 கொத்து பரோட்டா எவ்வளவு? அதுவா, ஒரு பிளேட் 100 ரூபா. விலைய கேட்டாதான் கொஞ்சம் வயித்தறிச்சலா இருக்கு. நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா கொஞ்சம் வயிறு எரியதான் செய்யும். எதுக்கு நீ 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்குலாம் சாப்பாடு ஐட்டமே போட மாட்டீங்க? 100ங்க 200ங்க 300ங்க. என்ன மாதிரி ஆட்கள்லாம் எப்படி வாங்கி சாப்பிடுவாங்க? நான் வாங்கி சாப்பிடுன்னு கூடலையே. ரூபா இருந்தா பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போய் சாப்பிடு, இல்லைன்னா விடு. எனக்கு கட்டுப்படி ஆகிற விலைக்கு தானே விற்க முடியும். ஓஹோ, அப்படியா விஷயம்? சரி சரி இருக்கட்டும். இன்னைக்கு நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். எதுக்கு சௌமி? அன்னைக்கு மாதிரி இவ கடையில சாப்பாடு நல்லா இருக்காதுன்னு சொல்லி நீ அசிங்கப்படுத்தலானியா? ஏன் வியாபாரத்தை கெடுக்கலான்னு பாக்குறியோ? இங்க பார், அந்த மாதிரி நோக்கத்தோட வந்திருந்தீங்கன்னா உனக்கு சாப்பாடே கிடையாது, போ. ஏற்கனவே ஒரு தடவை போட்டு என் வியாபாரத்தை கெடுத்துலான்னு பார்த்துருக்கேன். என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டாது. நானும் பார்த்தேன், எல்லாம் தெரியும். மீன் கறக்கா நல்லா இருக்குன்னு போட்டுக்கா, நீ நல்லா இல்லைன்னு போட்டிருக்கா. அது என் நாக்குக்கு என்ன டேஸ்ட்ல இருந்துச்சோ அத தான் போட முடியும். எனக்கு அந்த கறி தோசை பிடிக்கவே இல்ல, அதனால போட்டேன். நான் ஒரு ரிவ்யூவர். கடையா போய் சாப்பிட்டுட்டு இப்ப நான் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி உனக்கு வாசியில தான் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவா, காசு கேட்டாச்சுன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவா, அப்படிதானே? இங்க பாச்சோமி, நீ என் கடையில சாப்பாடே வாங்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி என் கடைக்கு கெட்ட பேர் வாங்கி தர மாதிரி பேசாத. நீ என் கடை சாப்பாடை சாப்பிடவும் வேண்டாம், நீ ரிவ்யூ பண்ணவும் வேண்டாம், போடவும் வேண்டாம். ஓஹோ அப்படியா? சரி சரி பாத்துக்கிடலாம். இதே ஊர்ல தான் செல்லமேண்டியும் கடை வச்சிருக்காவே. அவிய கடையில போய் சாப்பிட்டே நல்லா இருக்குன்னு நான் எடுத்து போட்டேன்னு வச்சுக்கியா, கூட்டம் பூரா அங்க போயிரும். சாப்பிடுறதே எங்க வேணாலும் போட்டேன், யார் வேணாலும் போட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என் கடையை பிடிச்சவி என் கடைக்கு வந்தா போதும். அப்படியா? அவியல வச்சு நீ வியாபாரம் பார்த்துக்க, நான் போறேன். இவ்வளவு திமிரா பேசியா? இவ கடை வியாபாரத்தை முதல்ல